சட்டி போறதுலாம அந்த உம்பர காலத்துல வணக்கம்மா வணக்கம்ப்பா. இந்த நெத்தியில பட்டு போறவங்களை கண்டவே நான் வணக்கம் வச்சிடுறது இல்லையா? பெண்மணியை கண்ட உடனே ஆமா அம்மா வணக்கம். எதனால? ஏன்னா உனக்கு அந்த பட்டிக்கு தான் மரியாதை. மரியாதை இல்லையா? யார் என்னத்துக்கு இல்ல. எடை கண்டு யாவல். ஆமா. எந்த வேசையார்கிட்ட எப்படி பேசணும்? கை மட்டும் வைக்காதீங்கம்மா. ஏண்டா? எங்க அம்மாலே கை வச்சா கூட எனக்கு ஆகுறது இல்ல. என்ன பண்றேன்? கையை வைக்க விடுறதால நம்மளுக்கு அது மட்டும் ஆகாது. சரிப்பா. அப்படி நாடகம் என்றால் நகைச்சுவை தேவை இல்லையா? கதை வசனம் சொன்னால் மட்டும் போதாது, நகைச்சுவை தேவை. பர 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 பரன்னு மாட்டேங்குது இப்ப அவளுக்கு வாயி. கொஞ்ச நேரத்தில் தெரியுது, ஒரே ஒரு அரை மணி நேரம் கதை வசனம் சொன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. அதனால ஜனம் தூங்காத ஆட்ட பாக்கணும்னா சில தமாசு பாடலும் இது கட்ட வர்த்தனா சொன்னா திருச்சி ஜனம் தூங்காத உட்காந்து. அதனால நகைச்சுவை என்ன பண்றது? அப்படி ஏன்டா உனக்கு பட்டன்னைக்கு போட்டு வந்துட்டேன். அடிச்சு வந்துட்ட போய் இல்லம்மா வேணாம். டேய் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு நாளைக்கு இப்படி. ஆமா 2 பேர் சேர்ந்து அடிச்சிருங்க. போறதவெல்லாம் டெய்லி 2 பேர் சேர்ந்தா என்னைக்கா நாங்க பிரிஞ்சுங்களா 2 பேர் பாத்துங்கறியாப்பா. ஒரே நாள் கூட பாத்து ஒருத்தவ தான் போறது. என்ன என்ன? அதனால அப்படி தெய்வமோ டேஸ் அப்படி மகிழ போது என்ன யாரம்மா எந்த ஊரம்மா என்ன நாட்டுக்கு சேர்ந்தவை என்னுடைய பேர் என்ன நான் யாருக்கு மனைவி வந்த சமாச்சாரம் அது சப்பன் போறியாட்டுங்க.
அப்படி ஆமா சந்திரனொளியை போல தையால் முகம் துலங்கக்கூடிய ஆமா எனக்கு முன்பாக வந்தார் யாரு அவரு? சிவபெருமான ஆண்டவருடைய கங்கா என்று சொல்லக்கூடிய இந்த ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரும் கங்கா தேவி இல்லையா? இந்த கங்கை இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட இந்த அந்த சிவனாரை மனதில் இருக்கக்கூடிய ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரும் கங்கா தேவி. அப்படி கங்கா தேவி இருந்தாலும் இந்த நாளையில இப்படி வந்திருக்கிறது என்ன சமாச்சாரம் சொல்லமா? அப்படி ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி இந்த நாளிலே ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? நம்ம வர காரணம் அவரு பாக்குறதுக்கு வந்தியால. இந்த உலகத்திற்கே யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவதங்கள் இல்லையா? இந்த உலகத்திற்கே படியளக்கக்கூடிய என் கணவர் கர்த்தா இல்லையா? இந்த உலகத்திற்கே படியளந்து விட்டு வர வேலையில இந்த 3வது வனம் என்று சொல்லக்கூடிய காமிகாவனம் இல்லையா? இந்த காமிகாவனத்தில் வந்தவுடனே அவருக்கு காம ஆசை அதிகரித்து விட்டாங்க. அதனால இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. அதனால இந்த சிறுத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவியை கீழே இறக்கி விட்டு சரச சல்லாபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என் கணவர் ஜடாபாரத்தை விட்டு கீழே இறங்க சொல்லுகிறாரு. ஆனா இறங்க சொன்ன ஆளு இங்க ஆளே காணும். அதனால எங்க கண்டே இந்த 3வது காமிகாவனம் என்ற சொல்லக்கூடிய காமிகாவனம் வந்தவுடனே காமாசை அதிகரித்து விட்டனால இதோ இந்த ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி இந்த கிளை வர சொன்னீங்களே எங்க தெரியுது சாமி? கண்டே கங்கா அக்கா எங்க ஊருக்காரங்க வரல மட்டும் கேக்குது, ஆளு காணும். இப்படி வந்தாரா சொல்றியா நம்மளாட்டியா? அப்படி கங்காதேவி பெண்ணே வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி இன்ற நாளையிலே என்னை வரவழைச்சு விட்டு பெண்ணே கங்கா 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 என்று ஒரு ஓசை கொடுக்கிறாயே சாமி நாதா. மன்னா கண்ணே கங்கா கங்கா வரல மட்டும் கேக்குது, ஆளு காணோம். வரல மன்னா சாமி நாதா மன்னா. ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவியை
இந்த பூமியில இறக்கிவிட்டு பெண்ணே கங்கா 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 வர வேண்டும் என்று சொல்லி சாமி இன்று நாளில் வரவழைத்திருக்கிறாயே. இருந்தாலும் இந்த தோட்டத்தை பார்த்தால் எனக்கு எவ்வாறு காட்சி தருகிறது தெரியுமா? அந்த மான்மல்லி சூழ கம்மால கரம்மதி மழு ஒரு பக்கம், சூளம் ஒரு பக்கம், கத்தி ஒரு பக்கம், கடாரி ஒரு பக்கம், இதையெல்லாம் இருக்கக்கூடிய ஞானசாமி இதை கண்டவுடனே யார் யார் எப்படி எல்லாம் வழிதாங்க பொட்டிக்காரா? அந்த பாண்டவர் தேவர்கள் அனைத்து பேர்களும் உங்களை கண்டவுடனே பணியக்கூடிய ஞானசாமி எதை வைத்து பணிதார்கள்? எவ்வாறு பணிதார் தெரியுமா? அந்த மங்களமாகிய இது கண்டவுடனே இவ்வாறால போட்டக்கூடிய ஞானசாமி உங்க ஜடாவரத்தில் அமர்ந்த கொண்டு இந்த கங்கா யானவர் சும்மா இருந்தா தகுமா? அதனால இந்த கங்கா தேவி எவ்வாறு படித்தது சாமி? ஐயா பத்தடி பணிந்தேன் சுவாமி பட்டாளியால் குறைத்து மனத புக்களை மாலையாகவும் மனதாத மக்கள் பார்த்து வைத்து ஒரு தேவியை கங்கா தேவி அனுப்போடி வந்தாங்க. சாமி இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்குவதாக பார்வதா இடத்திலே சொல்லிவிட்டு இந்த காவியா வனத்துக்கு நான் வந்தவுடனே ஜடாவரத்தில் இருக்கக்கூடிய கங்கையிடம் உல்லாசமா இருக்கலாம்னு என் மனசுல ஒரு சந்தேகம். ஓடோடி ஜடாவரத்தில் இருக்கக்கூடிய கங்கா இந்த பூமி மீது இறங்கு என்று சொன்ன உடனே ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறேன். கண்ணே கங்கா அடி கர்மதேவியே சாமி என் ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கையானவர் இன்றைய தினத்திலே இந்த பூமி மீது இறக்கிய உடனே என்னுடைய பாதத்தை அவருடைய பணிந்திருக்கிறார். அப்படி என் பாதத்தை பணிந்தனால என்றென்றும் இந்த ஈசனோர் அருள் பெற்று சுகசேமமாக வாழ்வாய் ஆசீர்வாதம். அப்படிங்களா? ஏங்க இருந்தாலும் பறவைக்கு முத்தி தந்தே பறவைக்கு முத்தி தந்தே
வாடக்கூடிய பறவை என்று சொல்லக்கூடிய இனத்திற்கும் முயலுக்கும் முத்தி மோசம் கொடுத்தனாதா உங்கள் பாத ஆரம்பித்த கமலங்களை பணிந்தவுடனே பெண்ணே இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாய். இந்த ஒரு சமாச்சாரம் நகரத்திலே வாழ்ந்து வளம் கண்ட மாதர் குலம் அங்கையாக வைத்த சிக்கியம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே சிக்கியம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வைத்த அகோர வீரபத்ர சுவாமி பேர் கொடுக்க அகோர வீரபத்ர சுவாமியோ பருவதநிலையை சார்ந்த சிக்கியம்மையாருக்கு வாய்த்து கொடுத்தல் சிக்க வேண்டும் அன்னவரால் கொடுக்கப்பட்ட பரவதையம்மா இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கு படியலக்க சென்று கொண்டிருக்க நேரம் காமிகா வனத்திலே நான் கால் வைத்த உடனே ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கை உன் மீது எனக்கு ஆசை வர ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கை இந்த பூமிக்கு நான் இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்கிய நோக்கம் என்ன? அடி சரச சல்லாபமான கால் வைத்த உடனே உன் மீது எனக்கு ஆசை வர ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய உன்னை நான் அந்த பூமி மீது இறக்கி இருக்கிறேன். அப்படிங்களா? என் ஆசைக்கு இணங்க கண்ணு என்னை கட்டி அணைத்து என் காமத்தை தீர்க்கணும். அப்படிங்களா? ஆமாடி. நீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாடாங்க நீ என்னமான ஆசை வச்சு தெரியல நகராரத்துல அவருக்கு நோக்க மாத்திரம் போட்டான் லவ் பண்றான் அவன் ஊடு எங்க மட்டும் காட்டிருன்னு எனக்கு 60 ஆகி குடுக்க 20 ஆகி சாகர் காலத்துல ஓடு வேணும் என்னாடி ஒரு போனு பண்ணி ஒரு பாடு வைக்கிறான் எங்க சொல்லுவா என்ன பண்ணு வந்து எத்தனை புளிங்கல உனக்கு எத்தனை புளிங்க என்ன விசாரணை பண்றாங்க போட்டுவாங்க நகராரத்துல வந்து நடத்தாங்க நான் பார்த்தேன் அங்கிருந்து அவன் என் மேல அப்படி ஒரு கண்ணு ஏங்க அப்படி இந்த காமிகாவனம் சொல்லக்கூடிய காமிகாவனத்திலே நானும் கால் வைத்த உடனே எனக்கும் காம ஆசை மீறிவிட்டது. அதனால ஆசையாகுதே மாமா
அதனால காம ஆசை மீறி கொண்டு போயிரு சாமி. அதனால ஆசையாகுது மண்ண ஆசையாகுது. நன்றி சாமி பெரியவங்க சொல்லிக்கிறாங்கடா களி கேட்கணும்ச்சா. ஆமா அதுக்கு மேல எதனா உனக்கு தெரியுமா? சாமி தெரியுமா உனக்கு? ஏங்க அதனால இப்படி காமிகா வனத்துக்கு கால் வைத்த உடனே எனக்கு காமப்பசி எடுக்க நேரம் இடபுரத்தில் இருக்கக்கூடிய கங்கையை பூமி மீது இறக்கி என்ன சமாச்சாரம் கேட்டா இப்படி தாண்டி உல்லாச அரச சொல்ல பாடலான்னு சொன்ன உடனே இவ எனக்கு முன்னே இவளுக்கு ஆசை இருக்குது. கண்ணே கங்கா அடிவாடி என் மயிலே இருந்தாலும் இந்த காமிகா வனத்திலே நம்ம எத்தனையோ முறை எத்தனையோ நாம சஞ்சரிக்கிறோம். இருந்தாலும் இன்றைய தினத்திலே நான் உன்னிடம் உறவு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி உறவு கொள்ள நான் எனக்கு ஆசை தெரியுமா? அடி கந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா